இந்த வீடியோவில் நாங்கள் ஆங்கில வசனங்களின் தமிழ் கருத்து பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் தமிழ் கருத்து தந்து உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். கவனிங்கோ. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. முதலாவது வசனத்தை பாருங்கோ. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. நான் எப்படி உச்சரிக்கிறேன்னு கவனிங்கோவா. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. இதில் கவனிங்கோ. ஐ என்றா நான், வெரி வெரி என்றா மிகவும். வெரி என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. மிகவும். ஹங்க்ரி என்றா பசி. ஹங்க்ரி என்றா என்ன? பசி. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. இதில் பாருங்க, ஐக்கு கருத்து பார்த்துட்டோம் நான் உண்டு, வெரி என்றதுக்கு பார்த்துட்டோம் மிகவும் உண்டு, ஹங்க்ரி என்றதுக்கு பார்த்துட்டோம் பசி உண்டு. இடையில இந்த ஆம் என்ற சொல்லொண்டு இருக்குன்னு இதை கவனிங்கோ. ஆம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்தென்றால் இருத்தல் என்ற சொல்லின்ற நிகழ்கால வடிவம். அதாவது நான் இருக்கிறேன் அப்படி வரும். இருத்தல் என்ற சொல்லின்ற நிகழ்கால வடிவம்தான் ஆம். பாருங்கோ. அப்போ ஐ நான், ஆம் இருத்தல் என்ற சொல்லின்ற நிகழ்கால வடிவம் இருக்கிறேன் என்று வரும். வெரி மிகவும், ஹங்க்ரி பசி. அப்போ நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. மற்றதை பாருங்கோ. ஐ ஆம் வெரி தேர்ஸ்டி. ஐ என்றா நான், ஆம் என்றா என்ன கருத்து? இருத்தல் என்ற சொல்லின்ற நிகழ்கால வடிவம். அதாவது இருக்கிறேன் என்று வரும். என்ன ஐயோட வர்ற வடியா. வெரி வெரி என்றா மிகவும், தேர்ஸ்டி என்றா தாகம். நாங்கள் தண்ணி விடாயா இருக்கும், அதான் தாகம், தேர்ஸ்டி. ஐ ஆம் வெரி தேர்ஸ்டி. ஐ என்றா நான், ஆம் என்றால் இருத்தல் என்ற சொல்லுன்ற நிகழ்கால வடிவம். அதாவது இருக்கிறேன். வெரி என்றா மிகவும், தேர்ஸ்டி என்றா தாகம். அப்போ நான் மிகவும் தாகமாக இருக்கிறேன் என்று வருதுன்னு. அடுத்ததை பாருங்கோ. ஐ ஆம் வெரி சேட். ஐ என்றா நான், ஆம் என்றா என்ன? இருத்தல் என்ற சொல்லுன்ற நிகழ்கால வடிவம் எல்லோ இருக்கிறேன். வெரி வெரி என்றா மிகவும், சேட் என்றா துக்கம். அப்போ நான் மிகவும் துக்கமாக இருக்கிறேன். அடுத்ததை பாருங்கோ. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ என்றா நான், ஆம் என்றா இருத்தல் என்ற சொல்லுன்ற நிகழ்கால வடிவம். அதாவது இருக்கிறேன் என்று வரும். வெரி மிகவும், ஹாப்பி என்றா மகிழ்ச்சி. அப்போ நான் மிகவும் மகிழ்வாக இருக்கிறேன். ஐ ஆம் வெரி ஹாப்பி. எப்படி ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிறது என்று பார்ப்போம். ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. நீங்கள் சொல்லுங்கோ. ஐ ஆம் வெரி ஹங்க்ரி. அடுத்தது. ஐ ஆம் வெரி தேர்ஸ்டி. ஐ ஆம் வெரி தேர்ஸ்டி. ஐ ஆம் வெரி சேட். I am very sad. I am very happy. I am very happy. திருப்பி பாருங்க கருத்தை. I am very hungry. ஐ என்றா நான், ஆம் என்றா இருத்தல் என்ற சொல்லுண்ட நிகழ்கால வடிவம் என்று படிச்சினாங்களே. நான் இருக்கிறேன். வெரி என்றா மிகவும், ஹங்க்ரி என்றா பசி. அப்போ நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். அடுத்தது. I am very thirsty. ஐ என்றா நான், ஆம் என்றா இருத்தல் என்ற சொல்லுண்ட நிகழ்கால வடிவம் நான் இருக்கிறேன். வெரி என்றா மிகவும், தேர்ஸ்டி என்றா தாகம். அப்போ ஐ ஆம் வெரி தேர்ஸ்டி. நான் மிகவும் தாகமாக இருக்கிறேன். இப்போ இதில் ஏன் இருக்கிறேன் என்று வந்ததென்று யாரும் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கள்? அதில் ஆம் என்ற சொல் இருக்குது. ஆம் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து இருத்தல் என்ற சொல்லுண்ட நிகழ்கால வடிவம். அப்போ ஐயோட வரைக்கல. ஐ என்ன நான், ஐயோட வரைக்க இருக்கிறேன் என்று வருது என்று விளங்கப்படுத்துவீங்கள். என்ன ஆம் என்று சொன்னால் இருத்தல் என்ற சொல்லுண்ட நிகழ்கால வடிவம். அதாவது இருக்கிறேன் என்று வரும். அடுத்தது. ஐ ஆம் வெரி சேட். ஐ என்றா நான், ஆம் என்றா இருத்தல் என்ற சொல்லுண்ட நிகழ்கால வடிவம். அதாவது இருக்கிறேன். வெரி மிகவும், சேட் துக்கம். அப்போ ஐ ஆம் வெரி சேட். நான் மிகவும் துக்கமாக இருக்கிறேன். அடுத்தது. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ என்றா நான், ஆம் என்றா என்ன? இருத்தல் என்ற சொல்லினுடைய நிகழ்கால வடிவம். என்ன? அப்போ நான் இருக்கிறேன் என்று வரும். வெரி ஹாப்பி. வெரி என்றா மிகவும்,
ஹாப்பி என்றால் மகிழ்வு, அதாவது சந்தோஷம். அப்போ நான் மிகவும் மகிழ்வாக இருக்கிறேன் என்று வருது. இப்போ இந்த தமிழ் கருத்து உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் எப்படி கருத்து எடுக்கிறேன். திருப்பி ஒருக்கா ஒரு வசனத்தையும் வாசித்து பார்ப்போம். நான் சொல்ல நீங்கள் சொல்லுங்க. I am very hungry. I am very hungry. நீங்களும் சொல்லுங்க. I am very thirsty. I am very thirsty. நீங்களும் சொல்லி பாருங்க. I am very sad. I am very sad. நீங்களும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து. I am very happy. I am very happy. ரைட். இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த வசனங்களை எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. இங்கிலீஷ் வசனத்தையும் எழுதி அதில் தமிழ் கருத்தையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. நான் எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்தினேனோ, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழ் கருத்து சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்தினேனோ, அதே மாதிரி நான் விளங்கப்படுத்தின மாதிரி நீங்கள் 3 தரம் இந்த 4 வசனங்களையும் திருப்பி சொல்லி பாருங்கோ. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இந்த செக்ஷனில் இருக்காது. வசனத்தை எழுதுங்க. முதல் ஆங்கில வசனம் எழுதி அதுக்கு கீழே நான் எழுதின மாதிரியே தமிழ் கருத்து எழுதி போட்டு நான் விளங்கப்படுத்தின மாதிரியே சொல்லுங்க.